நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஊமச்சிகுளம் மதுரை 14 லட்சுமி ஸ்டோர் ஓனரு என்னைய விட்டு டூர் போயிட்டாரு. நண்பர்களே, வேற டிரைவர் ஓட்டு போயிட்டாரு. சரி, இருந்தாலும் விடுங்க, போயிட்டு சந்தோஷமா வரட்டும். அப்ப இறங்குப்பா. அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான, எனக்கு மூலம் பேக் பெயின், உட்கார முடியல, பின்னாடி எரியுது அப்படின்றவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கருணக்கிழங்கு நல்லா மசிச்சு வேக வச்சு அதை கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுங்க. மூலத்தை அறுத்தறிஞ்சிடும். மூலத்துக்கு சரியான மருந்துனா, ஒரு இயற்கையான உணவுனா அது கருணக்கிழங்கு கிரேவி தான். நான் விளையாட சொல்கிறேன் போல, சீரியஸாக சொல்கிறேன். இன்னைக்கு மதுவுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி தான் செஞ்சு கொடுத்து விட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு இப்படி தாண்டா அப்பாவுக்கு அடிக்கடி நாக்கு சறுக்குது. ஐயோ, இது இப்போ கருணக்கிழங்குண்டா இது வேற நாக்கு தடிக்குமே. அப்படியா? அம்மா எடுப்பா மண்டையிலேருந்து. மது சுட்டு சூப்பராக இருக்குது. இப்போ கிரேவி கொஞ்சம் ஊற்றா போதுமா? உரப்பே இல்லையா? என் தங்க பிள்ளைக்கு வரப்பே இல்லையாம்லே. நண்பர்களே, எனக்கு கருணக்கிழங்கு அவ்வளோ ருசியாக பிடிக்கும் நண்பர்களே. ஆனால் என்ன முந்தியெல்லாம் எங்கள் அம்மா வைக்க நாக்கு தடிச்சு போயிடுவாங்க கருணக்கிழங்குண்டா. ஆனால் இப்போ என் முன்னாடி எப்படி சொன்னான்னு சொல்ல பார்த்துட்டு இன்னைக்கு ருசியா போதுமாடா? குத்து விட சுகர் மசியம். சித்தப்பு சிக்கடி வர்றானே வர்றானே வர்றானே. போதும். ஓகே 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 போதுமா? அப்போ இதுக்கு என்ன ஸ்நாக்ஸு? எதில் வைக்க? புறாமா எத்தனை பழம் வேணுமா வச்சுக்கடா? 1 2 3 வச்சு இன்னும் வச்சுக்கடா. 4 ஓகே. உண்டா? அப்போ கட்டி தருவாரு. என்னம்மா சொல்ற? ஓகேடா, இது நல்லா தான் ஐடியாவா இருக்கு. வேடா கழிக்கே வர்றாங்க. ஐயோ நொறுக்கி போயிடுமாடா அம்மா. சரி, ரைட்டு. எப்படியோ வகுத்துக்கள் தான் போகுது. ஓகே, இந்த ஓடு போய் சாப்பிட ஓடு. நண்பர்களே, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு. நண்பர்களே, கட்டின முச்சம் போய் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டோம்ல. சிக்கடி வர்றாளே. சூப்பராக நண்பர்களே, மசியம் சோறு. அப்பளப்பழம் பொரிக்காத, நம்மளால அப்பளப்பழம் திக்கக்கூடாது. என்ன சாப்பிட்ற? பேடு என்ன சாப்பிட்ற? நீ வச்சனாலும் சாப்பிட்றேன். எதுக்கு எண்ணெயில் பொரிக்கிறது சாப்பிடாரியா? வீட்டில் தயார் சாப்பிடலாம். யாரு கொண்டுக்கலாவா? உண்மையிலே சூப்பராக இருக்குமா. வெரி நைஸ். இந்த சாப்பாடு 3 வாரம் கிளம்பு. பழைய கிளம்பு நீங்கள் வாங்கணும். சந்தைக்கா? இன்னைக்கா புதன்கிழமை சந்தையில சுத்துறையே எதுக்கு? இந்த மனத்தை பார்க்கணுமா? அதுக்காக சந்தையில் சுற்றுறது காய் வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நண்பர்களே, இனி சந்தையில் பார்க்க சுற்றுவா. ஒரு வெங்காயம் இருப்பாரு நண்பர்களே. உண்மையுமே செம்ம டேஸ்டாக இருக்குது. பரவாயில்ல. அன்னைக்கு கருணக்கிழம்பு குழம்பு பயலுகடா.
இந்த வீடியோவை யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா எங்கள் அண்ணன் ஆக்டர் கேலக்ஸி ஸ்டார் விமலனுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். எங்கள் அண்ணனுக்கு. அண்ணே விமலண்ணே பாய்ண்ணே. எங்கள் அண்ணன் விமலனுக்கு, எங்கள் அண்ணன் சசிக்கும். கோழி குழம்புக்கு வச்சு டெடிகேட் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம ஏழை கருணக்கிழங்க போட்டு டெடிகேட் பண்ணுறது. நம்மளே இந்த வீடியோவை கேலக்ஸி ஸ்டார் ஆக்டர் விமலண்ணனுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். விமலண்ணே பயலுகடா கொடூரமா. அப்புறம் எங்கள் தான தலைவர் சசி அவளுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். போதுமா காலையில் போய் வீட்டு சாப்பிட விட. நண்பர்களே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இனி ஏதோ ஒரு காலை வேளையில் உங்களாம் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, ஆதரவு கொடுக்க மாட்டேங்க. மனசு ரொம்ப வலிக்குது, இதயமே நொறுங்கி போனது மாதிரி தான் இருக்குது வீடியோ பார்க்கும்போது எனக்கு. ஏன்னா நானும் கத்தி போட்டேன், கதறி போட்டேன், ஓடி போட்டேன், ஒழுங்காக போட்டேன், இன்னும் ஓடுறதில்லை. மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு கலைஞனும் பெரிய ஆள் ஆக முடியாதுன்றது என் யூடியூப்லேருந்து ஒரு அனுபவம் தான். ஏன்னா எனக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணல. நல்லா கலைஞனானது என்ன புண்ணியம் சப்போர்ட்லேயே. ஆனால் தொடர்ந்து எனக்கும் என் பிள்ளை மது கூட அங்கிட்டுடா இப்போ பேக்க கொண்டு வா பாருங்க நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, பேக்கு ஏன் ஆத்தாடி ஆத்தே, ஏன் அம்மாடி அம்மா இங்கே வரும் பேக்கு வெயிட்ட. என் பிள்ளை எங்கிட்டுவாடா இப்படிதான் என் பிள்ளை சமக்குதன் நண்பர்களே. உடனே இந்த பேக்குகளுக்கு கல்வித்துறை அமைச்சர் வந்து கொஞ்சம் புக்குகளை கம்மியானணும், நோட்டுகளை கம்மியானணும் நண்பர்களே. சரி இந்த கிளம்பிட்டு போயிடுவாங்க. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை லேட்டாகி போச்சு. உங்களை இன்னும் மதுரை மீசமணி, அன்பு மகள் மதிமிதா, கேமராமேன் முத்துலட்சுமி. நன்றி, வணக்கம், பாபாய்.